சுற்றுலாவுக்கு வந்த இடத்தில் உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்ட இந்த பெண்ணின் மரணத்தில்தான் மர்மம் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை அடுத்த நாகாவா ஸ்ரீவித்ய சாதனா பேட் பகுதியைச் சேர்ந்தவர்தான் சௌமியா என்னும் இந்த இளம்பெண். 24 வயதான இவர் ஹரியானாவில் உள்ள அசோகா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்துள்ளார். அப்போது அவருடன் படிக்க வந்த திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த சித்தார்த்துடன் நட்பு ஏற்பட்ட நிலையில் சித்தார்த்தின் தாயாருடனும் பேசி வந்துள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக சித்தார்த் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மகன் சித்தார்த்தின் மரணத்தால் கலங்கி போன அவரது தாயார் ஜெயந்தி சென்னையில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். சௌமியாவும் பெங்களூருவில் உள்ள சகோதரி அனுக்ரா சர்மாவுடன் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் சென்னை வந்த சௌமியா ஜெயந்தியுடன் இணைந்து கடந்த 22ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்கு ஆரோவில் பகுதியில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில் தியானக்கூடம், சுண்ணாம்பாறு படகு குழாம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வந்த நிலையில் 24ஆம் தேதி இருவரும் தங்கள் ஊர்களுக்கு செல்ல முடிவு செய்துள்ளனர். அந்த பிற்பகலில் ஜெயந்தி சென்னைக்கு கிளம்பியுள்ளார். சௌமியாவுக்கு இரவில்தான் பேருந்து என்பதால் விடுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடுதி ஊழியர் சுரேஷிடம் பிள்ளைச்சாவடி கடற்கரைக்கு செல்ல உதவி கேட்டுள்ளார். அவரும் பைக்கில் வைத்து அழைத்துச் சென்றுள்ளார். அவர்களுடன் அதே விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த ஒரிசாவைச் சேர்ந்த மணீஷ், டாக்டர் கணேஷ் ஆகியோரும் மற்றொரு பைக்கில் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். 4 பேரும் கடலில் இறங்கி குளித்தபோது திடீரென சௌமியா மாயமாகிவிட்டார். தகவல் அறிந்த அந்த பகுதி மீனவர்களும் போலீசாரும் வந்து தேடிய போது மாணவி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு பின் மாணவியின் உடல் மரக்காணம் அருகே ஊனிமேடு பகுதியில் கரை ஒதுங்கியது. உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக சௌமியா மாயமானது குறித்து ஜெயந்தி, கெஸ்ட் ஹவுஸ் ஊழியர் சுரேஷ், டாக்டர் கணேஷ், ஒரிஷா இளைஞர் மணீஷ் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சௌமியாவின் பெற்றோரையும் போலீசார் வரவழைத்துள்ளனர். இதனிடையே சௌமியாவின் சகோதரி அனுக்ரா சர்மா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஜெயந்தியின் மகன் சித்தார்த் தற்கொலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். மேலும் பெங்களூருவில் இருந்த சௌமியாவை புதுவைக்கு ஜெயந்தி அழைத்து வந்தது ஏன், ஆரோவில் பகுதியில் அவரை தனியாக விட்டுவிட்டு சென்றது ஏன், கடலில் குளிக்க ஆசைப்பட்ட சௌமியாவுடன் பக்கத்து அறை ஆண் நண்பர்கள் சென்றது ஏன் என்று புகாரில் கேள்வி எழுப்பியுள்ளார். புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் ஜெயந்தி, சுரேஷ், டாக்டர் கணேஷ், மணீஷ் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவியின் மர்ம மரணம், அது தொடர்பான போலீசாரின் விசாரணைகளும் கோட்டக்குப்பம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.